நீங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் உயிரோடு இருக்கும்போது அவங்களை கவனிக்கவே மாட்டாங்க. பேஷண்ட் இறந்த பிறகு கிரானைட்டில் கல்லறை கட்டலாமா இல்லை வேற ஏதாவது பளிங்கில் கல்லறை கட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்ல நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இன்னைக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு நிறைய பேருக்கு சுகரு, ப்ரெஷரு, கெட்ட கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது, ப்ரெஷர் வருது, கெட்ட கொலஸ்ட்ரால் வருதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை மாத்திரைக்கு கூடயும் இன்சுலின் கூட போயிட்டு இருக்கு. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்து அப்படின்னா நம்ம ரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் வந்துதான் இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்ல, இந்த உடல் பருமனால எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் இறந்து போறதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு, ரெண்டு வழி கிடையாது, ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்க பேலன்ஸ் டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா வாழ்க்கையே நாசம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த தம்பிக்கு பாருங்க, மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 170 140 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல, ஒன்றும் பண்ணல. நான் பண்ண தம்பி கொடுத்தது பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க்கோட பொறுமையா போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. இது ஒரு வேர்ல்டுக்கு ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வேர்ல்டுல நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க. திரும்ப சொல்றேன், நோயாளி உயிரோடு இருக்கும்போது கவனிச்சா மட்டும்தான் யூஸே தவிர இது நம்ம பண்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. முக்கியமான அவேர்னஸ் வீடியோ மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கொடுக்க மறந்துடாதுங்க. வேர்ல்டுல நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேவ் பண்ணி வைங்க, வீடியோ கூட போட்டு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். சரியா?